அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. இந்த காணொளி நமது கலாச்சாரத்தை, அதாவது தமிழ் கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கிற கலாச்சார காவலர்களுக்கு தான். கணவன் இருந்தா சோகத்திலேயே மூழ்கி கிடக்கணும், அப்படி ஓரமா போய் படுத்துடணும். ஏன்னா பொட்டு இலக்கிறோம், பூ இலக்கிறோம். அவர் இல்லாட்டி கணவனே போயிட்டாரு, அதுக்கப்புறம் என்னத்துக்கு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு மூளையில கிடக்கணும். ஆடுறதெல்லாம் நல்லதில்லை. இறப்பு வீட்டில் ஆடுறதெல்லாம் என்ன சந்தோஷத்துக்கு ஆடுறோம், புருஷன் போயிட்டான்னு இப்படிலாம் முன் வந்து இது நமது கலாச்சாரமான்னு கேள்வி கேட்டு அட்டாக் பண்ற நமது கலாச்சார காவலர்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இறப்பு வீட்டுல அப்படி ஆடாம துர்க்கம் அனுசரிக்கிறது மட்டும் தமிழர் கலாச்சாரம் கிடையாது. எதிரியாக இருந்தாலுமே கூட அவங்க வீட்டுல ஒரு துர்க்கம்னா போய் இருந்து ஆறுதல் சொல்லி, நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றதும் தமிழர் கலாச்சாரம் தான். கேள்விப்பட்டிருப்பீங்க, எதிரியா இருந்தாலுமே இறப்பு வீட்டுக்கு போயிடணும், கல்யாணத்துக்கும் இறப்புக்கும் சொல்லாம கூட போயிடணும்னு சொல்றதுதான் தமிழரோட பண்பாடு. அப்போ ஒரு வீட்டுல துர்க்கம் அனுசரிக்கிறாங்கன்னா அவங்க எதிரியாக இருந்தாலுமே அவங்கள நம்ம எதிரியா பார்க்காம போய் தோழமை காட்டுவதும் நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரத்துல ஒண்ணு. அப்ப உங்களுக்கு எவ்வளவுதான் விமர்சனம் இருந்தாலுமே ஒரு வீட்டுல துர்க்கம் நடந்துருச்சுன்னா அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒண்ணு அவங்களோட துர்க்கத்தை நம்ம பகிர ட்ரை பண்ணணும், இல்லைன்னா அமைதி காத்து மௌனிக்க வேணும். நீங்களே கலாச்சாரத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, நீங்க கொண்டு வர கலாச்சாரத்தை எப்படி மத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க எதிர்பார்க்கலாம்? கேக்குறேன். ஓகே, அந்த அக்காவை அவ்வளவு விமர்சிக்கிறீங்க, பிரியங்கா அக்காவை. நான் ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன், சரியா? எனக்கு அந்த அக்காவை எப்படி தெரியும்னா, நீங்கெல்லாம் இன்னைக்கு திருநங்கையை கொண்டாடுறீங்க, திருநங்கை ஃபேமஸ் ஆனோன்னு நீங்கெல்லாம் அப்படியே எங்களெல்லாம் கூப்பிடுறீங்க, வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, பாசம் காட்டுறீங்க, எங்க அக்கான்றீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்க, போஸ்ட் பண்றீங்க. நாங்கெல்லாம் அருவருப்பா பார்க்கப்பட்ட காலம் 2015 2016 கூட நாங்க அருவருப்பா தான் பார்க்கப்பட்டோம். எங்க கூட ரொம்ப பெருசாலாம் நெருங்கி பழகலாம், எங்க சொந்த பந்தமே எங்க கூட போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம், ஃபேஸ்புக்ல போடலாம் யோசிச்ச காலகட்டங்கள் அதெல்லாம். அந்த டைம்ல திருநங்கைகளுக்கான குரூப் எல்லாம் இருக்கும் வாட்ஸ்அப்ல. அந்த மாதிரி ஒரு குரூப்ல திடீர்னு ஒரு நாள் அம்மாக்களா எப்படி இருக்கீங்க ஏதோ ஒரு இது கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. பார்த்தா ரோபோ அண்ணாவோட வைஃப். பார்த்தேன், அக்கா இவ்வளவு சப்போர்ட்டிவா திருநங்கை குரூப்லயே இருக்காங்களே, எல்லாரோடையும் இணைஞ்சு பேசுறாங்களே, எல்லாருமே அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, என்ன தனுமான்னு தான் கூப்பிடுவாங்க. மத்த திருநங்கை எல்லாருமே அம்மா வச்சுதான் கூப்பிடுவாங்க. இளமையான திருநங்கையா இருந்தாலுமே அவங்க பேருக்கு பின்னாடி அம்மான்னு போட்டுதான், மா தனுமா அம்மா போட்டுதான் பேசுவாங்க அக்கா எல்லார்ட்டையுமே. அந்த மாதிரி அந்த அன்போட தான் அக்கா எல்லாரோடையுமே பழகுவாங்க. அப்பயும் நான் யோசிச்சேன், இவ்வளோ அப்ப ரோபோ அண்ணா ரொம்ப புகழின் உச்சத்துல இருந்த டைம், பீக்ல இருந்த டைம். என்னடா இவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்டோட வைஃப் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்களா, இவ்வளோ பாசமா இருக்காங்களா, இந்த அக்கா மனசுல இவ்வளோ அன்பான்னு நினைச்ச காலகட்டம் அதெல்லாம். அப்புறம் நாங்கெல்லாம் சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகும்போது எங்களை தேடி வருவாங்க அக்கா, தேடி ரொம்ப நல்லா பண்றீங்க, ரொம்ப அழகா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை கொடுத்து எங்களோட கான்டாக்ட்ல வருவாங்க அக்கா, பாசத்தை காட்டுவாங்க. நாங்க சோகமா இருந்தா மெசேஜ் பண்ணுவாங்க, தங்கம் ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க. நான் எனக்கு குறிப்பா எனக்கு வர அட்வைஸ் நான் சொல்றேன், நான் கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ண அக்கா சொல்லுவாங்க, தனுமா கவர்ச்சி கொஞ்சம் குறைச்சிக்கம்மா அப்படின்வாங்க. சோ இந்த மாதிரி முழுக்க 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 ஒரு பாசத்தை மட்டுமே கொண்ட ஒரு அக்கா அவங்க. அதுக்கு நான் சாட்சி, சரியா? அப்ப ஏன் விமர்சிக்கிறீங்க? எனக்கு அந்த நிமிஷம் அவங்கள அந்த கோலத்துல பார்க்கும்போது என்னோட கூட பிறந்த அக்கா அந்த கோலத்துல இருக்க மாதிரி தான் நான் உணர்ந்தேன், சரியா? எனக்கு அந்த வேதனை இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அந்த அக்கா மூலியமா தான் எனக்கு அந்த ஃபேமிலியே பழக்கம். அப்ப எனக்கு அவங்க எங்க அக்கா மாதிரின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எங்க அக்காக்கு இந்த நிலைமை வந்தா நான் எப்படி உடைவனோ அந்த மாதிரிதான் என் சிந்தனைக்குள்ள அந்த அக்கா இருந்துகிட்டே இருக்காங்க. நீங்க விமர்சிக்கிறத பார்க்கும்போது என்னால அதை தாங்கவே முடியல. உங்க கூட பிறந்த அக்காவை இந்த மாதிரி தருணத்துல நீங்க விமர்சிப்பீங்களா? அவங்களோட இன்டர்வியூ சில நடிகர்கள், சில செலிபிரிட்டிஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்டா உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அவங்க குடும்பம் வெட்ட வெளிச்சமா கண்ணாடி மாதிரி இருந்திருக்காங்க அந்த சமுதாயத்துக்கு. அவங்களோட இன்டர்வியூஸ் நீங்க அழகா பாத்துட்டு வந்தாலே எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க இப்ப சமீப காலத்துல எதால போராடி, அண்ணாவும் சரி ரோபோ அண்ணாவுமே அவர் வெளிப்படையா சொல்லிட்டு போயிட்டாரு என்னென்ன நடந்துச்சு, அக்கா எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க, எவ்வளோ இன்வால்வ் ஆனாங்க, அதால அக்கா எவ்வளவு உடைஞ்சு போனாங்க, எல்லாமே அழகா அவங்க சொல்லியிருக்காங்க, சரியா? அப்ப இன்னைக்கு கை மீறி போயிடுச்சு. அக்காவை விமர்சிச்சோ அக்காவை நோகடிச்சோ உங்களுக்கு ஏதாவது வரப்போதா? நம்ம வீடுகள்ல பெண்கள் போராடுறது இல்ல, கணவனுக்காக பெண்கள் உயிரே கொடுப்பதில்ல, அந்த பெண்கள் நீங்க விமர்சிப்பீங்களா? அது பண்ணிட்டு தான் இருக்கீங்க, கடைசி பெண்களுக்கு தான் திட்டுறீங்க. எங்க வீட்லயும் சேம் ஸ்டோரி. எங்க அம்மா எங்க அப்பாக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடினாங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்க அம்மா போராடினாங்க, சரியா?
கடைசி எங்க அப்பா இறந்த பிறகு எங்க அம்மாவே விமர்சிச்சாங்க சொந்த பந்தம்லாம். நீ கொண்டு போய் கொன்னுட்டேன்னு. அவருடைய கெட்ட பழக்கம், அவர் சிந்தனை இல்லாம செய்த ஒரு தவறுக்கு எங்க அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க? ஓகே, இதை நான் ரொம்ப நாள் பேசணும்னே இருந்தேன் எங்க அம்மாக்காக. பட் நான் தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தேன். இப்ப என்னோட அக்காக்காவும் அம்மாக்காவுமே பேசிக்கிறேன். எங்க அம்மாக்கு 71 வயசு. எங்க அப்பா இறந்ததுல இருந்து எங்க அம்மா பொட்டு வைக்கிறது இல்ல. நாங்களாம் வெரி மாடர்ன். எங்க அம்மாட்ட நாங்க திருப்பி சொல்லுவோம், எங்களால உன்னை பொட்டு இல்லாம பார்க்க முடியல, தயவுசெய்து பொட்டு வைன்னு சொல்லுவோம். எங்க அம்மா வைக்க மாட்டாங்க, விபூதி மட்டும் தான் பூசிட்டு இருப்பாங்க. எங்க அம்மாக்கு அது விருப்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது பண்றதுக்கு. ஆனா எங்களுக்கு எங்க அம்மா அந்த கோலத்துல பார்க்க எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அப்பா இருக்காரோ இல்லையா, தைரியமா வை. அன்னைக்கு கூட இயக்குனர் மகேந்திரன் அவர்களோட நேர்காணல பார்த்தேன். அவருடைய மனைவிக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரே வயசுதான். பாரு, அந்த அம்மா தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய இயக்குனரோட மனைவி, அவங்களே பொட்டு வச்சிருக்காங்க. இது என்ன சமுதாயம் என்ன தப்பா சொல்றது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மிகப்பெரிய இயக்குனரோட மனைவியே பொட்டு வச்சுட்டு வரும்போது நீ பொட்டு வைக்கிறதால என்ன பிரச்சனை எல்லாம் கேட்பேன். என்ன பிரச்சனை? உங்களை மாதிரி இருக்க சமுதாயம் தான். எங்க அம்மா நல்ல புடவை கட்டிக்கிட்டு, ஏன்னா ஒரு திருநங்கையோட தாய், எங்கிட்ட இருந்து எல்லா நல்லபடியும் அம்மா கிடைக்கும். சோ நல்ல சாரி கட்டிட்டு அப்பா இறந்த பிறகு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா கேடுகட்ட பொம்பளைங்க போன் பண்ணி, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கல்ல, நல்ல சாரி கட்டியிருந்தீங்க, உங்க சாரியை பத்தி நிறைய பேர் பேசினாங்க அப்படின்னு சொல்லிடுவாளுங்க. எங்க அம்மா உடனே நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்களோட நல்ல சாரி கட்டிட்டு போனதுக்கே எனக்கு போன் பண்ணி ஒரு மாதிரி நாசுக்கா சொல்றாங்க, புருஷன் சத்த நீ எதுக்கு நல்ல சாரி கட்டுறேன்னு. சோ நீங்க பொட்டு வைக்க சொல்றீங்க, இது எங்க போய் முடியும் தெரியுமான்னு எங்க அம்மா கேக்குறாங்க. என்ன சமுதாயம் நீங்கெல்லாம்? ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லையா? ஒரு பெண் சந்தோஷமா இருக்க கூடாது? ஒரு பெண்ணுக்குன்னு தனிப்பட்ட எதுவுமே கிடையாதா? இதுக்கு தாங்க பெண்ணியம் பேசுறோம். இந்த சின்ன விஷயத்துல தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு இறப்புல கூட பெண்ணைத்தான் விமர்சிக்கும், ஒரு இறப்புல கூட பெண்ணைத்தான் அவமானப்படுத்துறீங்க. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பெண் தான் இழிவுபடுத்தப்படுறா. இதுக்குத்தான் ஃபெமினிசம். ஆண்களை புரிஞ்சுக்கங்க, இதுக்குதான் நாங்க ஃபெமினிசம் வேணும்ன்றோம். புரியுதா? நாங்க சிகரெட் குடிக்கவோ தண்ணி அடிக்கவோ ஜீன்ஸ் போடவோ கேட்கல. இந்த விமர்சனங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவமானப்படுத்தக்கூடிய பெண்களுக்காகத்தான் இந்த குரலை கொடுக்கிறோம் நாங்க. ஒரு நிமிஷம் அந்த அக்காவை உங்க அக்காவை நினைச்சு பாருங்க. 42 வயசுன்றது வயசே கிடையாது. இதுக்கப்புறம் எவ்வளவு ஆண்டுகள் அந்த அக்கா தனிமையில் இருக்கணும். இப்ப உங்க விமர்சனங்களை கொஞ்சம் ஒதுக்குங்க. முடிஞ்சா இரங்கலை காட்டுங்க, இல்லைன்னா ஒண்ணுமே சொல்லாம மௌனிங்க. இறப்பு வீட்டுல யாரையும் யாரும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரியா? இதை நான் எங்க அக்காக்காக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க. இந்த ஊடகத்துல இருக்கவங்க, நடிகர்களா இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. துர்க்கமே எங்களுக்கு இருந்தாலும், கண்ணீரே வந்தாலும் எங்களுக்குன்னு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்த நாள் நாங்க அரிதாரத்தை போட்டுதான் ஆகணும். நாங்க ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். புரியுதா? அதால இந்த விமர்சனங்கள் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. இப்ப நான் இன்னைக்கு இவ்வளவு துர்க்கமா பேசுறேன். நானும் இன்னைக்கு அடுத்த நிமிஷம் அரிதாரத்தை பூசிட்டு எனக்கு இன்னொரு கொலாபரேஷன் இருக்கு, போய் தான் ஆகணும். தான் வாழ்க்கை. சரியா? அரிதாரத்துக்கு பின்னாடி 1000 கவலைகள் இருக்கு. அது புரிஞ்சிட்டு பேச பாருங்க. காலத்தோட ஒத்துழைச்சு போங்க மக்களே. நன்றி, வணக்கம்.